நல்ல கொள்கைகள், நல்ல தலைவர், நல்ல தலைவர். யாருக்கு பிரச்சனை என்றாலும் குரல் கொடுப்பார். எனக்கு சீமான்ட்ட பிடிச்சது தான், யாருக்கு பிரச்சனைனாலும் குரல் கொடுப்பார், அங்கே போய் நிற்பார். ஜெய் கௌரவமா நான் கேட்குறேன், நல்ல தலைவர். அதனாலதான் ஜெயிக்கிறதுக்கும் அவர் நல்ல ஸ்ட்ராட்டஜியை ஒன்று உருவாக்கி ஜெயிக்கவும் செய்யணும்னு நான் ஒரு விரும்புறேன். கட்சி 2 கட்சியில் ஒரு கட்சி அழியணும் தம்பி, சிம்பிளா சொல்றேன்ப்பா. திமுக அதிமுக இந்த 2 கட்சியில் ஒன்று அழிஞ்சு போகணும் காலியா. அந்த காலத்து இந்த சுதந்திரா கட்சிலாம் ஒரு கட்சி, அந்த மாதிரி கட்சி, அது மாதிரி இப்படி ஒரு கட்சி இருந்துச்சுன்ற மாதிரி அழிஞ்சாதான் அந்த ஓட்டை தானே எடுக்க முடியும். இன்னைக்கு நீ வச்சிருக்கிற ஓட்டையும் எடுக்கிறதுக்கு புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? விஜய். அப்புறம் நடக்கிறத பேசுவோமே. கொள்கை சார்ந்து நானும் உன்னை போல 16 வயதில் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்தேன். இதோ வரப்போகிறது யுக புரட்சி, இன்னும் 5 ஆண்டுகளில் டெல்லி செங்கோட்டையிலே செங்கோடி பறக்க போகிறது, பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் நிறுவப்பட போகிறதுன்னு நம்பின்னு இருந்தேன். நான் அந்த 16 வயசுல அந்த கம்யூனிஸ்ட் படிச்சிருக்கேன், ஃபிடல் காஸ்ட்ரோ வரல. இப்போ அது கொஞ்சம் மாறி இன்னைக்கு உங்களுக்கு இந்த நாம் தமிழ்னு ஒரு அமைப்பு இருக்கு. அன்னைக்கு எங்களுக்கு இதெல்லாம் இல்லை, அதனால நான் கம்யூனிசம் பயின்றேன். ரைட்டா? அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சுலாம் ஆஹா என்பது அப்போதுதான் பின்னால் புரிந்தது. எனக்கு இன்னைக்கு தேர்தல் அரசியல் என்றால் என்ன என்பது எனக்கு புரிந்து விட்டது. தேர்தல் அரசியலுக்கான விதிகளோடு நீங்கள் விளையாட வேண்டும். சீமான் அந்த விதிகளோடு விளையாடவில்லை. பரவாயில்ல, இன்னும் 50 வருஷம் காத்திருக்கேன், 50 வருஷத்துக்கு பிறகு நிலம் சிக்கணும், நீ பொறுமையாக நிலத்தை வாங்கிக்க, நான் எந்த பில்டர் கட்டி கொடுக்குறானோ அவன்கிட்ட வாங்கிக்கிறேன், நீ ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டுங்க, அவ்வளோதான்.